ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காலர் நெக் குர்த்தி கட்டிங் ஸ்டிச்சிங். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த காலர் நெக் குர்த்தி வந்து நான் 32 செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ செஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பாடி மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். என்னெல்லாம் மெஷர்மெண்ட் வேணும்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து குர்த்தி தைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ பாடி மெஷர்மெண்ட் வந்து நம்ம இப்போ எக்ஸாக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இனி நம்ம வந்து ஈஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து கிளாத்தை வந்து 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் கூட நம்ம வந்து +4 ஈஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஆட் பண்ணும்போது 36 கிடைக்கும். இதை நம்ம 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 9 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே சுடிதாரோட வந்து +4 இன்ச் வந்து நம்ம ஈஸ் ஆட் பண்ணணும். அண்ட் வேஸ்ட் பார்த்திங்கன்னா 28, இது கூடயும் 4 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து 32 கிடைக்கும். 32வை நம்ம 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 8 இன்ச்சஸ் கிடைக்கும். அண்ட் ஹிப்பு வந்து நான் வந்து +2 தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஹிப்பில் வந்து +2 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 36 டிவைடட் பை 4 வந்து 9 இன்ச்சஸ். ஸோ ஹிப்பில் வந்து நம்ம 2 இன்ச்சஸ் தான் நம்ம வந்து ஈஸ் ஆட் பண்ணுறோம். செஸ்ட்டும் வேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் லென்த்து பார்த்திங்கன்னா +1.5 or 2 இன்ச்சஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து லென்த்து வந்து 43.5 எடுக்கிறேன். அண்ட் ஷேப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் டு நம்ம பாடி ஷேப் எங்கே வருதோ அந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன். +1/2 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஷோல்டர் வந்து நம்ம 1/2 இன்ச் பிடிப்போம். ஸோ அதனால் நான் வந்து 15.5 வந்து எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு எங்கே ஸ்லிட்டு வேணுமோ அது வந்து +1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் கிட்ட பிடிப்போம். ஸோ இங்கே வந்து நான் 22.5 எடுக்கிறேன். அண்ட் ஸ்லீவ் வந்து 4.5, இது கூட 1.5 வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ ஸ்லீவ் வந்து 4.5 + 1.5 வந்து நம்ம 6 இன்ச்சஸ் கிடைக்குது. அண்ட் இது பைசப்போட வித்து வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ். நம்ம இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 6 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்குது. ஆர்ம் ஹோல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம ஆர்ம்க்கு கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம அதை மெஷர் பண்ணி அப்போ வந்து ஆர்ம் ஹோல் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் நெக்கு பார்த்திங்கன்னா இங்கே 14 இன்ச்சஸ். இது காலர் நெக்குனால நான் நெக்கோட சுற்றளவு எடுத்திருக்கேன். ஸோ நெக்கோட சுற்றளவு எடுத்துகிட்டு நம்ம இதை வச்சுட்டா வந்து நம்ம காலருக்குள்ளே நெக்கு வித்து அண்ட் டெப்த் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஷோல்டர் வந்து 15. இது காலர் நெக்குனால நான் வந்து இதை 2ஆக டிவைட் ஃபுல்லாக நம்ம இது எடுக்கிறோம். 7.5 +1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்லீவ் கிட்ட வந்து நம்ம வந்து சீம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 8 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து ஷோல்டர் எடுக்கிறோம். காலருக்கு எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் 1/2 எடுக்கணும். நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காலர் வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பயங்கர டைட்டாக இருக்கும். நெக்கு கிட்டையெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் காலர் நெக்குக்கு வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து ஷோல்டரோட அப்படி எடுக்கணும். 1/2 எடுத்துகிட்டு +1/2 இன்ச் நீங்கள் வந்து ஈஸியாக இந்த மார்க்கிங்ஸ்லாம் நம்ம வந்து இனி வந்து மார்க் பண்ணலாம். கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இனி வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கிளாத் வந்து இங்கே 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஷோல்டர் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஷோல்டர் லைன் ட்ரா பண்ணும்போது காலர் நெக்குக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஷோல்டர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக் நெக் வந்து நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி வெட்டுவோம். எப்போவுமே காலர் நெக்குக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி லென்த்து வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 43.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 3 சீம் ஆட் பண்ணிவிட்டு லென்த்து வந்து 43.5 இன்ச்சஸ் எடுத்துக்கேன். நான் ஷோல்டர்லேருந்து லென்த் வந்து 43.5 இன்ச்சஸ் எடுத்துக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஆஃப் ஷோல்டர் ப்ளஸ் சீம் வந்து 1/2 ஆட் பண்ணிக்க. ஷோல்டர் வந்து இங்கே எனக்கு 15 இன்ச்சஸ்ஸு. ஸோ 15 இன்ச்சஸை வந்து நான் 2ஆக டிவைட் பண்ணி 7.5 கிடச்சிருக்கு. +1/2 இன்ச் வந்து சீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 8 இன்ச்சஸ் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ எப்போவுமே காலர் நெக்குக்கு வந்து ஆஃப் ஷோல்டர் நம்ம மறக்காமல் எடுத்துக்கணும். ஷோல்டரை நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேர் பண்ணும்போது டைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நெக்கு வித்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ நெக்கு வித்து வந்து நம்ம நெக்கோட சுற்றளவு எடுத்துக்கோங்க. உங்களோட கழுத்தோட சுற்றளவு எடுத்துகிட்டு ஸோ நெக்கு வித்து வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா உங்களோட கழுத்தோட சுற்றளவு. ஸோ எனக்கு இங்கேருந்து கழுத்தோட நெக்கோட வித்து வந்துட்டு நெக்கு வந்து எனக்கு 14 இன்ச்சஸ் வந்திருக்கு. 14 இன்ச்சஸை நான் வந்து 6ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து 2.3
கிடைக்கிது. நான் ரவுண்டாக 2.5 எடுத்திருக்கேன். அண்ட் நெக்கோட டெப்த்து பார்த்திங்கன்னா 14/5. ஸோ இங்கே எனக்கு 2.8 கிடைக்கிது. நான் ரவுண்டாக வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வெத்து வந்து 6ஆல் டிவைட் பண்ணணும். நெக்கோட டெப்த்து அதாவது நெக்கோட இறக்கம் வந்து 5ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 இன்ச்சஸ் இங்கே கிடைக்கிது. ஸோ இதை வந்து நம்ம இனி வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கோட வித்து பார்த்திங்கன்னா 2.5 வருது. ஸோ அந்த நான் 2.5 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட டெப்த்து வந்து 3 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 3 இன்ச்சஸ் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது காலர் நெக்கு. ஸோ அதுக்குள்ளே இது வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 2.5. ஸோ நம்மளோட நெக்கோட வித்தும் நெக்கோட டெப்த்து வந்து நம்ம இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட நெக்கோட சுற்றளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்கோட இனி ஆம் ஹோல் டெப்த்து வந்து டெப்த்து சுடிதாருக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து இங்கே ஆக்சுவல்ஸ் நம்ம வந்து லூஸெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து 32 டிவைடட் பை 4. எனக்கு வந்து இங்கே வந்து 8 இன்ச்சஸ் கிடைக்கிது. ப்ளஸ் 1/2 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு சீம் ஆட் பண்ண ஷோல்டர் பிடிப்போம். ஸோ இங்கே வந்து நான் 8.5 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ இதோட இது வந்து 8.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் லைன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன் ட்ரா பண்ணிடலாம் இங்கே. ஸோ எனக்கு இப்போ வந்து செஸ்ட் லைன் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து சுடிதாருக்கு வந்து நம்ம ஆம் ஹோலோட டெப்த் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா உங்களோட ஆக்சுவல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு 8 கிடைக்குது. ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கு நம்ம பிடிக்கிறோம். ஸோ 8.5 நான் வந்து இங்கே செஸ்ட்டோட டெப்த் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஸ்லோப் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்மளோட ஷோல்டர் வந்து இங்கே வந்து 15. ஸோ 15 டிவைடட் பை 10 10ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 1.5. ஸோ நான் ஷோல்டர் ஸ்லோப் வந்து இங்கே 1.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப் 1.5. இது வந்து நம்ம சுடிதாருக்கு இப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம். சுடிதார் இல்லை இப்போ நீங்கள் கவுன் தைக்கிற மாதிரியா இருந்தால் அதுக்கெல்லாம் இங்கே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆம் ஹோலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்டு ஷோல்டர் ஸ்லோப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. நம்மளோட இது வந்து இதே கிடச்சிருச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிடலாம். செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆம் கர்வ் வந்து இது பண்ணிக்கலாம். செஸ்ட்டு வந்து 9 இன்ச்சஸ் எனக்கு இங்கே வருது. ஸோ நான் இந்த வந்து நம்ம லூஸ் ஆட் பண்ணிவிட்டு செஸ்ட் வந்து 9 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நீ ஆம் கர்வ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆம் கர்வ் வந்து இங்கேருந்து இதோட பாதி எடுத்துக்கோங்க, மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 7. இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம 7 இன்ச்சஸ் வருது. இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை தான் நமக்கு மிட் பாயிண்ட்டு. அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து உள்ளே தள்ளி 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து உள்ளே தள்ளி 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே எப்போவுமே ஆம் கர்வ் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஆம் கர்வ் வந்துடும். ஸோ இதுதான் சென்ட்ரு. இந்த சென்டர்லேருந்து நம்ம இந்த 9 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி இனி இதை பாதி பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இதோட பாதி வந்து இது நம்ம இப்படியே டேப்பு ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக இதோட பாதி எடுத்துக்கோங்க. பாதி எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இதோட பாதி நம்ம இப்படியே ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக டேப் கரெக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட பாதி. ஸோ நம்ம ஃப்ரண்ட் ஆம் கர்வ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஆம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டோட ஆம் கர்வ் வந்து இந்த மாதிரி வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேக்கு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுதான் சென்ட்ரு. இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதோட பாதி நம்ம பார்த்துக்கலாம். இதோட பாதி நம்ம எடுத்துக்கோலாம். ஸோ இங்கே வந்து இங்கே வருது கரெக்டாக. ஸோ இதுலேருந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ பேக்குக்கு வந்து நான் வேறு கலர் வந்து வேறு கலரில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு வேண்டி இதை நம்ம இதை எடுத்துக்கலாம். அண்ட் இதோட பாதி நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இங்கே வருது. ஸோ பேக்கோட ஆர்ம் கர்வ் வந்து நமக்கு இந்த மாதிரி வருது. இதே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கோடது வந்து நமக்கு இந்த மாதிரி வருது. ஃப்ரண்ட்டோடது வந்து ஆர்ம் கர்வ் வந்து இந்த மாதிரி வருது. ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நமக்கு ஆர்ம் கர்வ் கிடச்சிச்சு. இன்னும் நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 9 inches இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷேப் வந்து நம்ம வந்து 15.5 inches எடுக்கணும். ஸோ நான் நீங்கள் வந்து 15.5 inches மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 15.5 வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 15.5 வந்து இப்போ வந்து வேஸ்ட் லைன் எனக்கு கிடச்சிருச்சு. அண்ட் ஹிப்பு பார்த்திங்கன்னா 22 inches, 22.5. ஸோ ஷோல்டர் கிட்டேருந்து இந்த 22.5 நான் மார்க் பண்ணுறேன். ரெண்டு சைடுமே 22.5 மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹிப் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஹிப் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ வேஸ்ட் வந்து இங்கே வந்து 9 inches வந்திருக்கு செஸ்ட்டு. வேஸ்ட்டு வந்து 8 inches. ஸோ வேஸ்ட் வந்து நான் 8 inches மார்க் பண்ணுறேன். அண்டு ஹிப்பு வந்து 9 inches. ஹிப்பும் வந்து நான் வந்து 9 inches மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இனி வந்து நெக்ஸ்ட் வந்து ஃப்ளேர் வந்து நம்ம எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. உங்களோட ஹிப்பு மெஷர்மெண்ட்லேருந்து நீங்கள் ஒரு 2 inches ஒரு 1.5 inches வந்து நீங்கள் ஃப்ளேர் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஹிப்பு வந்து எனக்கு 9 inches வருது. ஸோ 9லேருந்து ப்ளஸ் 1 inch நான் இது தான் வந்து எனக்கு வந்து 42 வரும். 43.5 வந்து ஹெம்லைன் வந்து இங்கே வருது. ஸோ இங்கேருந்து 9 + 2 வந்து நான் 11 inches எடுக்கிறேன். ஸோ 11 inchesக்கு நம்ம வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹிப்லேருந்து நம்ம இந்த ஹெம்லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஷேப் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் உங்களுக்கு சீம் அலவன்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 inches ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லா இடத்துலையும் 1.5 inches ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 1 inch மேலே ஏற்றிக்கோங்க. 1 inch மேலே ஏற்றிட்டு நம்ம வந்து ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஹெம்லைன் கிட்ட வந்து இந்த மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏற்றி வெட்டியாச்சு. அண்ட் இங்கேயும் அதே மாதிரி சீம் வந்து 1 inch ஆட் பண்ணிக்கலாம். 1.5 inches. ஸோ இந்த இடத்துல 1.5 விட்டுருந்தேன். ஸோ அதே 1.5 inches வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் லைனுக்குள்ளது நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் லைனு, இது வந்து கட்டிங் லைனு. இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறோம். ஸோ இப்போ பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இது வந்து பாடி வந்து ட்ரா பண்ணேன். இனி பேக் காலர் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ பேக் காலர் நெக் வந்து இதே மாதிரி இங்கே தான் வந்து நெக்கோட அளவு. நம்ம இங்கிருந்து 3/4 inch நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 3/4 inch எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். முக்கால் இன்ச்சு இங்கே வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். அண்ட் இங்கேருந்து 1.5 inches ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 2வது லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து 3/4 inch எடுத்தேன். 3/4 inch எடுத்துகிட்டு நம்ம ஷோல்டர் லைன் வந்து பேக்குக்கு ஷோல்டர் லைன் வந்து இங்கே வந்து இங்கேருந்து 1.5 inches வந்து ஷோல்டர் ஸ்லோப் எடுத்தேன். அண்ட் இங்கேருந்து நம்ம வந்து இனி வந்து இதுக்கு ரவுண்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பேக் ரவுண்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு அண்ட் இது வந்து பேக்கு. இப்போ நமக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக்கு அண்ட் பேக் ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு அண்டு ஆர்ம் ஹோல் வந்து ஆர்ம்கோ வந்து பேக் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து செப்ரேட்டாக நம்ம வந்து இது பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணி இப்போ பேக் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு. இது ஃப்ரண்ட் பார்த்து செப்பரேட்டாக எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி நெக்கு கட் பண்ணிடலாம். நெக் கட் பண்ணி ஷோல்டர் கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்ம்க்கு வந்து இதே மாதிரி கட் பண்ணிடலாம். இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து காலர் வந்து கொஞ்சம் டிசைனர் காலர் மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த பார்ட் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். இதை கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஓப்பன் போடுறதுக்கு வேண்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு காலர் வந்து உங்களுக்கு வந்து இப்படி வந்து வரும். ஸோ சைடில் இது வரைக்கும் காலர் வரும். ஸோ இது வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு 8 inches வரை 8ஓட பாதி எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து 4 inches. இது ரெண்டு வந்து 8ஓட மிட் பாயிண்ட் வந்து 4 inches. ஸோ 4 inchesலேருந்து இங்கே வரைக்கும் இந்த இடத்துல ஓப்பன் போடுறேன். ஓப்பன் போட்டுட்டு லூப் வச்சு பட்டன் வைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே வந்து இந்த இது வரைக்கும் 10 inches வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஓப்பன் போடுறேன். ஸோ இந்த 10 inches மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த இடத்துல சென்டரில் இந்த 4 inchesலேருந்து இந்த சென்டர் நம்ம இதோட சென்டர் இருக்கு இல்லையா, இந்த வந்து சென்டருக்கு ஃப்ரண்ட் சென்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஓப்பன் போட்டுட்டு இங்கேயும் வந்து ஓப்பன் வரும். ஸோ ஓப்பன் போட்டுட்டு இந்த இடத்துல லூப் போட்டுட்டு பட்டன்ஸ் வைக்கிறோம். அண்ட் இது காலர் வைக்கும்போது இதுலேருந்து இப்படியே வந்து இந்த இடத்துல வரைக்கும் காலர் வந்து வரும். ஸோ இங்கேருந்து நம்ம இதை வந்து சென்டரை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஷோல்டர் கிட்ட வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு எப்படி வருதோ அது வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு இதோட பாதி எடுத்துக்கலாம். பாதி எடுத்துகிட்டு இந்த பாதியிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் இங்கே வேணும்னா இங்கே வச்சுக்கோங்க. எவ்வளோ லென்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லூப் வச்சு பட்டன் வைக்கும்போது நீங்கள் அந்த இடத்துக்கு இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நான் லைனிங்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். இனி மெயின் கிளாத்தில் வந்து இப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. மெயின் பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இனி வந்து நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணிடலாம். மெயின் பீஸோட லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் பீஸ் வந்து லைனிங் அண்ட் மெயின் பீஸு வந்துட்டு அட்டாச் பண்ணிடலாம். லைனிங் வந்து ஜாயின் பண்ணிச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் லைனிங் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த சைடு வந்து நம்ம வந்து சென்டர்லேருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி அந்த மார்க்கிங்ஸ் கொண்டு வந்துடலாம். ஏற்கனவே லைனிங்கில் மார்க்கிங்ஸ் கொண்டு வந்த மாதிரி இதில் வந்து மெயின் பீஸ்லேயே நம்ம வந்து இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணக்கப்புறம்
இந்த மெஷர் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி சென்டர் ஃபோல்ட் பண்ணி நல்லா அயன் பண்ணிக்கோங்க. சென்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது 9 inches வருது. ஸோ 9 inches வந்து நம்ம வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 9 inches 2ஆக ஃபோல்ட் பண்ணி 4.5 நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 4.5 மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் 10 inches மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து கரெக்டாக சென்டருக்கு 10 inches மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 10 inches நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4.5லேருந்து இந்த 10 inchesக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடில் நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இது மார்க் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி 3 inchesக்கு நான் வந்து கேன்வாஸை வந்து இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபோல்ட் பண்ணி 2ஆக ஃபோல்ட் பண்ணி 1.5 inches மொத்தம் வந்து 3 inches இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கலாம். இங்கே கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வேணும். அது கரெக்டாக 10 inchesல வந்து நான் வந்து 10.5 inchesல வந்து இந்த கேன்வாஸ் வந்து கட் பண்ணுறேன். கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் அதே மாதிரி ஒரு 1/4 inchக்கு லைன் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் 1/4 inch லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபோல்ட் அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஓப்பனுக்கு வேண்டி ஸோ 10 inches கரெக்டாக அதில் மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து 10 and 11 inches பக்கம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 inches மார்க் பண்ணிவிட்டு 1/4 inchக்கு 1/4 முடி வேண்டாம் 0.2 inchesக்கு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஓப்பன் சின்னதாக வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 0.2 inchesக்கு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கிறத நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிடலாம். இப்படி வந்து கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணால் போதும். இங்கே வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் கிடைக்கிது. ஸோ இதை வந்து வேறு ஒரு கிளாத்தில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து இதே மெயின் லைனிங்கில் ஒரு மெயின் பீஸில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கிளாத்தில் வந்து கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணக்கப்புறம் நம்ம இதை வந்து இங்கே வச்சு தான் இப்படி வந்து இதை அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இந்த ஸ்டிச் பண்ணி இது இப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து லூப் வச்சுக்கலாம். ஸோ லூப் வைக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம லூப் வைக்கிறது நமக்கு வந்து இது இந்த சைடு வேணும். ஸோ இதை நம்ம இப்படி தான் வைக்க போகிறோம். இந்த இடத்துல இப்படி வைப்போம். இது வந்து இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி எடுத்து இதை ஸ்டிச் பண்ணி திருப்பும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். லூப் வந்து இங்கே அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4.5 inches வரைக்கும் நம்ம வந்து இந்த பீஸை கட் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து இந்த 4.5 மிட் பாயிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக 4.5 inches வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பீஸை இனி வந்து இந்த இடத்துல கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மேலே இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பும்போது உங்களுக்கு வந்து லூப் வந்து பர்ஃபெக்டாக வந்துக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணக்கப்புறம் ரைட் சைடில் வச்சு நம்ம இதை வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். அட்டாச் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்படியே சென்டரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நாச்சஸ் போட்டுக்கலாம். சைடு வந்து நாச் போட்டுக்கலாம். கரெக்டாக திரும்பறதுக்கு வேண்டி நம்ம இந்த இடத்துல வந்து நாச் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு சென்டரில் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இந்த நாச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாச் போட்டுட்டு நம்ம திருப்பும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி லூப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ திருப்பினக்கப்புறம் உங்களுக்கு வந்து லூப் வந்து இந்த மாதிரி இருக்கும், பர்ஃபெக்டாக வந்துடும்.
ஸோ இது க்ளோஸ் பண்ணணும். இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஓப்பன் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சஸ் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படி ஸ்டிச் பண்ணி திருப்பிடலாம். திருப்பும்போது உங்களுக்கு வந்து இங்கே வந்து இதை முடிச்சக்கப்புறம் இதை ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பீஸ் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இங்கே வந்து பீஸ் வச்சாச்சு. பீஸ் வச்சுட்டு நம்ம வந்து டாப் ஸ்டிச் போட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் காலர் வைப்போம். காலர் வந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வரும். அண்ட் இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி க்ளோஸ் பண்ணோம். இது வந்து ஓப்பனாக வெட்டுக்குவோம். இங்கே வந்து பட்டன் வச்சுட்டு காலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து பட்டன் வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து க்ளோஸ் பண்ணும். அதுக்கு இப்படி பீஸ் வச்சுக்கோங்க. சென்டரில் பீஸ் வச்சுட்டு நம்ம இதை வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து இதோட வச்சிடலாம். சேர்த்து வச்சுட்டு இங்கே வந்து இப்படியே வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு இந்த பார்ட் வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இது இந்த லூப் வரைக்கும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி, ஏன்னா இங்கே காலர் வைக்கணும். ஸோ வந்து இங்கே ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து சென்டரில் பீஸ் வச்சுட்டு இது வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இது வரைக்கும் இங்கே வந்து ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டு தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இங்கே வந்து காலர் வைக்கணும். அதே மாதிரி இந்த பீஸ் வைக்கும்போது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வந்து கேப் விட்டுட்டு நீங்கள் இந்த பீஸ் வைங்க. நம்ம இங்கே காலர் வைக்கணும். அதனால் அதுக்கு வேண்டி அப்படி விட்டுருங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம காலர் அட்டாச் பண்ணுறோம். ஸோ இங்கே இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு சென்டர். இந்த இடத்துல நம்ம க்ராஸாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சென்டரும் நம்ம வந்து இந்த சைடு இது வச்சுட்டு காலர் எவ்வளோ இருக்குது மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்கில் அதே மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. பேக்லேயும் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து காலர் வைக்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணும்போது 1/2 இன்ச்சு தள்ளிட்டு மெஷர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இங்கே தான் ஸ்டிச் பண்ணுவோம், அதனால தான். ஸோ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 7 இன்ச்சஸ் இருக்குது பேக். இது வந்து டோட்டலாக வந்து 7 இன்ச்சஸ் இருக்குது. பேக் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பேக்கு மட்டும் 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 7 இன்ச்சஸ் வந்து 7 7 14 இன்ச்சஸ் ஃபுல்லாக டோட்டல் வந்து 14 இன்ச்சு வந்து காலர் இருக்குது. நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தான் கட் பண்ணுவோம். அது 7 இன்ச்சஸ்ஸு. ஸோ அண்ட் இந்த செப்பரேட்டாக இந்த நம்ம க்ராஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம செப்பரேட்டாக வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து 4.25 இருக்குது. ஸோ 4.25 7 வந்துட்டு உங்களுக்கு வந்து 11.25 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இனி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து காலர் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ 11.25 வந்து ஒரு சைடு லென்த்து. நமக்கு ஒரு சைடு தான் இந்த எக்ஸ்டென்ஷன் வேணும். பட் நம்ம எடுக்கும்போது 11.25 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி மார்க் பண்ணுறது பார்த்துக்கலாம். கேன்வாஸ் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபோல்டட் சைடு. ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 7 இன்ச்சு வந்து காலர் இருந்தது. ஸோ அந்த 7 இன்ச்சஸ்க்கு வந்து காலர் மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணும்போது இங்கேருந்து மெஷர் போகிறது பேக் வரைக்கும் இங்கேருந்து பேக் வரைக்கும் மெஷர் பண்ண வந்து நமக்கு வந்து 7 இன்ச்சஸ் இருக்குது. அண்ட் பேக் வந்து 3 இன்ச்சஸ் நான் வந்து இருந்தது. அந்த 3 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 இன்ச் நான் இறக்குறேன். இறக்கிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து காலர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து 7 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து க்ராஸாக வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி கர்வ் கொண்டு வந்துட்டு மறுபடியும் மெஷர் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ் கரெக்டாக வராது. இதுலேருந்து இப்படி வந்து 7 இன்ச்சஸ் இங்கே வருது. 7 இன்ச்சஸ் வச்சுட்டு ஸோ உங்களுக்கு காலர் வந்து எவ்வளோ வித்து வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து 1 இன்ச் எடுக்கிறேன். ஸோ 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். சென்டர் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வருது. ஸோ இது வரைக்கும் கர்வாக வரைஞ்சிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து காலர் வந்து கிடச்சிச்சு. அண்ட் இது வந்து நம்ம எல் ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி எல் ஸ்கேல் வச்சுட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம 7 இன்ச்சஸ் காலர் வந்து ட்ரா பண்ணியாச்சு. அண்டு இங்கே வந்து மறுபடியும் 4 இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். என்னை வந்து 4.25 எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்போ அது வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ 4.25 இப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4.25 ஏன்னா ஒரு சைடு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும், இதோட கனெக்ட் பண்ணிடலாம். அந்த 4.25 4.25 கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த 1 இன்ச்சு தான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். அதே 1 இன்ச்சு வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். மறுபடியும் இதோட கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு எல் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு சைடு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்படியே கட் பண்ணிக்கலாம். காலர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சைடு வந்து நமக்கு இவ்வளோ வேணும், 2 இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ காலர் எந்த சைடு வைக்கிறீங்களோ பார்த்துட்டு அந்த சைடு நம்ம வந்து இந்த 7 இன்ச்சோட கட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்படியே கட் பண்ணிக்கலாம். காலர் வந்து கட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து இந்த லென்த்து வேணும், லென்த்து கட் பண்ணியிருக்கேன். அண்ட் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எந்த சைடு மாறாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து லென்த் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கோம். ஸோ காலர் வந்து கேன்வாஸ் வந்து இந்த கேன்வாஸ் வந்து நம்ம இந்த பேஸ்ட் இருக்கிற சைடு இப்படி தான் வந்து நம்ம காலர் வந்து வரும். ஸோ கேன்வாஸ் வந்து இந்த சைடு தான் வரும். ஸோ நம்ம இந்த லென்த்து நமக்கு இங்கே வேணும். ஸோ இங்கே இருக்கிறது வந்து தான் நம்ம வந்து ஷார்ட்டாக கட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எந்த சைடு ஷார்ட்டாக வேணும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக வேணும். ஸோ இதை கரெக்டாக 2ஆக ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இந்த லென்த்துக்கு ஒரு சைடு போதும் நமக்கு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கிறது இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து காலர் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஷார்ட் ஆகிடுச்சு. இந்த கேன்வாஸ் வந்து இந்த நம்ம வந்து கிளாத்தில் வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். கிளாத்தில் வந்து கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இப்போ இருந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இப்படியே இந்த சைடு நான் வந்து க்ளோஸ் பண்ணுறதில்ல, இந்த சைடு இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதை இப்படியே ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பிக்கலாம். இந்த சைடு க்ளோஸ் பண்ணுறதில்ல, அட்டாச் பண்ணக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்ட்ரு வந்து மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சென்ட்ரு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணி திருப்பிக்கலாம். காலர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. திருப்பிட்டு நல்லா அயன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணியிருக்கேன். இனி நம்ம இங்கே வந்து சென்டரும் மார்க் பண்ணியிருக்கேன். நீ நம்ம காலர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ காலர் அட்டாச் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சைடு இருந்தால் நமக்கு இப்படி வரணும். இந்த க்ளோஸ் சைடு வந்து இந்த மாதிரி நமக்கு வேணும். ஸோ நான் இங்கேருந்து காலர் வந்து இப்படியே அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக சென்டர் மேட்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து சுற்றியுமே காலர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வரைக்கும் நம்ம வந்து காலர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் காலர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இங்கேருந்து. நம்ம எப்போவுமே காலர் வைக்கும்போது கேன்வாஸ் வந்து இந்த சைடு வர மாதிரி தான் காலர் வைக்கணும். ஸோ நான் இப்படி வச்சுட்டு இதை வந்து இப்படியே திருப்பும்போது இங்கே அயன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, இது வந்து நமக்கு இங்கே ஃபினிஷ் ஆகுது. ஸோ இது வந்து காலர் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். காலர் அட்டாச் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்டர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஃப்ரண்ட் சென்டரும் காலரோட சென்டரும் பேக்கு வந்து சென்டரும் மேட்ச் ஆகிருக்கு. அண்ட் இங்கேயும் அதே மாதிரி இது வரைக்கும் கரெக்டாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. நீ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த காலர் வந்து இப்படியே ஃபோல்ட் பண்ணி இங்கே வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எட்ஜ் வரும்போது இங்கே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இதை வந்து நம்ம இப்படி வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த இது வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக இப்படி வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த பீஸ் வந்து இப்படியே நம்ம திருப்பி இந்த மாதிரி இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இது ஸ்டிச் பண்ணக்கப்புறம் காலர் வந்து ஃபினிஷ் ஆகி இந்த சைடும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம இது வந்து இப்படி உள்ள தள்ளி கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து காலர் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ இதை வந்து இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றியுமே ஃபினிஷ் பண்ணிடலாம்.
காலர் அட்டாச் பண்ணியாச்சு. காலர் ஃபஸ்ட் இங்கே க்ளோஸ் பண்ணக்கப்புறம் இங்கே இப்படியே வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு காலர் வந்து இந்த இடத்துல இங்கே வந்து நம்ம கரெக்டாக பட்டன் வச்சு இந்த இடத்துல இது வந்து இப்படி ஓப்பனாக இருக்கிற இடத்துல இங்கே வந்து பட்டன்ஸ் வச்சுக்கலாம். பட்டன் வச்சு நமக்கு காலர் வந்து நல்லா நீட்டாக வந்து க்ராஸாக வந்து காலர் இங்கே சென்டரில் நல்லா பேக்கில் பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. அண்ட் இங்கேயும் பட்டன்ஸ் வச்சுட்டு இங்கேயும் வந்து ஷோ பட்டன் வச்சுக்கலாம். நம்ம இந்த லூப்புக்குள்ளே விடுற அளவுக்கு பட்டன் வந்து வச்சிடலாம். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸ்லிட் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் ஹெம்லைன் வேணும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே வந்து இப்போ வந்து சுடிதார் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. 2 ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணக்கப்புறம் ஸ்லிப்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹெம்லைனும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ குர்த்தி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இதை முடிச்சக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து பேர்ல் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த லூப்புக்கு சென்டரில் வந்து பேர்ல் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு பார்க்கும்போது இது வேர் பண்ணும்போது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் காலர் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான காலர் நெக் குர்த்தி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது நான் வந்து 32 இன்ச்சஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.